ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு லெமன் மிளகாய் வச்சு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் செய்ய போகிறோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு புதினா இலை எடுத்திருக்கேன், ஒரு அரை எலுமிச்சைப்பழம் புளிஞ்சு எடுத்திருக்கேன், கொஞ்சம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இனி நம்ம இது எப்படி ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை மிளகாய் இது ஒன்று ஃபுல்லாக போடக்கூடாது. நான் காமிக்கிறதுக்காக ஒன்று தான் எப்படி காமிச்சேன். இது ஒன்று போட்டால் ரொம்ப காரமாயிடும். நம்ம இந்த அளவுக்கு, இந்த ஒரு பாதி அளவுக்கு நம்ம போட்டால் போதும். நம்ம இனி எப்படி ஜூஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். லெமன் புளிஞ்சது ஊற்றிக்கலாம். ஐஸ் க்யூப் இருந்தால் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப் ஆட் பண்ணலை. நான் இன்றைக்கி நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். அதை நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். இந்த ஃப்ளேவருக்காக தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இனி நம்ம இது க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜூஸை. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி, புதினா, பச்சை மிளகாய், லெமன், உப்பு, சர்க்கரை எல்லாம் கலக்கிறனால இதில் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூபும் நீங்கள் சேர்த்துட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாதமும் குடிக்கலாம். இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். கூலிங் பண்ணிட்டு தான் நான் குடிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டோட தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப வெயில் காலத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஜூஸு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.